வெளியில விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. ஆனால் வெண்ணிலாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அதனால் பயந்து போயிடுறாரு விஜய். இங்கே ஒரு அட்டெண்டர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் விஜய் அங்கேயே இருக்க வேண்டியதாக போயிடுது. விஜய் வந்து காவேரிக்கு இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்லலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. ஆனால் காவேரி வந்து ஃபோன் அவரால் வந்து ரீச் பண்ண முடியல. ஏன்னா டவரே அங்கே இல்லாதால என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி நைட்டெல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. விஜய் ஏன் வரல? விஜய் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லி வராது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னை மறந்துட்டாரு டோட்டலாக. இதுக்கப்புறம் என்னை அவர் நினைக்க கூட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. நேராக நம்மளே கிளம்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து யோசிச்சுட்டே இருந்துட்டு ஒரு நைட்டெல்லாம் அவங்களால தூங்கக்கூட முடியல. ரொம்ப சிரமப்படுறாங்க. தூங்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க நைட்டெல்லாம். இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, சரி இதுக்கப்புறமும் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காலைல வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாக்கிட்டையும் சொல்லிவிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. கிளம்பிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரி அங்கே இல்லை. அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா கிட்டே கேட்குறாரு. தாத்தா வந்து காவேரி இங்கே தானேப்பா இருந்தா, எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னோடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் விஜய் தவிக்கிறாரு. அவங்க வீட்டில் அவங்க அம்மா வீட்லேயும் போய் பார்க்குறாரு. அங்கேயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. அப்போ எங்கே போயிருப்பா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்கும்போது இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க விஜயை பார்க்குறதுக்காக. இங்கே விஜய் பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. பார்த்தா விஜய் அங்கே இல்லை. வெண்ணா மட்டும் வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ விஜய் எங்கே போனார், வீட்டுக்கு போயிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே இருக்க வந்து அந்த நர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி விஜய் இருந்தார், அவங்க கூட ஒரு பொண்ணு வந்து ஆமாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்தாங்க, அவங்க ஒய்ஃப் உள்ளே இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருக்காரு, அவங்க தானே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாங்க அந்த பொண்ணுக்கு ஒன்றுனா அவர் எப்படி பதறி போயிட்டார் தெரியுமா, நைட்டு திடீர்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் பதறு இருக்கே, ஐயோ நாங்களே இப்போ ரொம்ப இதுவாகிட்டோம், ரொம்ப லவ் வச்சிருப்பார் போட்டிருக்க அந்த பொண்ணு பேரில், அதனால தான் இவ்வளோ பதறி போகிறாரு அப்படின்னோடனே தாங்கவே முடியல நம்ம காவேரி பயங்கரமாக அழறாங்க. அவங்க கண்லேருந்து தண்ணீராக கொட்டுது. அப்புறம் சரிங்க ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முடிவு பண்ணிடுறாங்க காவேரி, இதுக்கப்புறமா வந்து விஜய்க்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அவர் வந்து முழுக்க வெண்ணிலாவை வந்து விரும்புகிறாரு, வெண்ணிலா மட்டும் தான் வாழ்க்கை நினைக்கிறாரு. அப்போது நான் அவரோட மைண்ட்லேயே இல்லாத போது நான் ஏன் அவருக்கு தொல்லை கொடுத்துன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. அதன்படி காவேரி என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து விஜய்க்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்து போடுறாங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையில் தலையிட விரும்பலை, நீங்களும் வந்து வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களை நான் இடைஞ்சலாக நான் இங்கே இருக்க விரும்பலை, இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு நான் இடைஞ்சல் கொடுத்ததே போதும், இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக வாழணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டு காவேரி வந்து அப்படியே அழுதுனே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜய்க்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட் வருது. அதை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரி அனுப்பிச்சிருக்காங்க. காவேரி என்ன அனுப்பிச்சிருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் காவேரி இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, அவளுக்கு நான் நேற்று ஃபோன் பண்ணேன் எடுக்கல, ஆனால் நான் அவகிட்ட பேசினேன் நேற்று, ஏன் இப்படி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. தாத்தா கிட்டேயும் கேட்குறாரு. தாத்தா வந்து நேற்று காவேரி கிட்டே நல்லா தான்ப்பா பேசினா, என்னன்னு தெரியலையேப்பா, ஒரு மாதிரி தான்ப்பா இருந்தா, எனக்கே ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னோடனே காவேரி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம வந்து குமரன் கிட்டே, குமரன் வந்து நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ எல்லா இடமும் போய் காவேரியை தேடுறாங்க, எங்கேயுமே வரல. யமுனா வீடும் போய் தேடுறாங்க, அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாமே தேடுறாங்க, எங்கேயுமே காவேரி வந்து கிடைக்கல. அடுத்து வந்து குமரன் சொல்கிறாரு, கண்டிப்பாக காவேரி வந்து கொடைக்கானல் தான் போயிருப்பா, அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னோட 2 பேரும் கொடைக்கானல் கிளம்புறாங்க. அங்கேயும் போய் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி அங்கேயும் இல்லை. பயந்து போயிடுறாரு நம்ம வந்து விஜய். காவேரிக்கு எதுவும் ஆயிடுச்சா, எனக்கு பயமாக இருக்குது, காவேரி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது இந்த உலகத்தில், எனக்கு நான் வந்து என் உயிரே காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுறாரு. கவலைப்படாதீங்க கண்டிப்பாக காவேரி கிடச்சிடுவான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறார் நம்ம குமரன். அப்புறம் குமரன் வீட்டுக்கு வந்து குமரன் கூட்டிகிட்டு போகிறாரு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு. அங்கே போனால் காவேரி அங்கே தான் இருக்காங்க. அதை பார்த்து விஜய் தாங்கியவங்கள ஓடி வந்து அப்படியே காவேரி கட்டி பிடிச்சிக்கிறார். காவேரி நீ எங்கடி போன, ஏன்டி இவ்வளோ பண்ண, என்னை எதுக்காக தவிக்க விட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. ஒன்றுமே புரியாமல் காவேரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாமல் அப்படி யோசிக்கிறாங்க. அப்போ விஜய் நீங்கள் என்னை விரும்புகிறீங்களா, நான் உங்களுக்கு வேணுமா, என்னடி இது கேள்வி, நீ என் பொண்டாட்டிடி, நீ இல்லாமல் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து என்னடி பண்ண போகிறேன், நீ தாண்டி என் உலகம், நீ தாண்டி எனக்கு எல்லாமே, நீ ஏன்டி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, வெண்ணிலா என்னோட வந்து நான் வெண்ணிலா மேலே வச்சுருக்கிறது இறக்கொண்டி, உன் மேலே தாண்டி காதலே வச்சுருக்கேன், உன் மேலே தாண்டி என் உயிரே வச்சுருக்கேன், நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, நம்ம எப்படி பிரிய முடியும், ஏன்டி இப்படி என்கிட்ட கேட்காம கொள்ளாமல் இந்த மாதிரி முடிவு எடுத்த, நான் ஒரு நாள் வரலன்னா என்னை சந்தேகப்படுவியா காவேரி, நான் வரமாட்டேனா காவேரி, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே எனக்கு தெரியுதுங்க, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த ராகினி தான் இப்படி பண்ணிட்டாலே நம்ம ஏன் இப்படி டைவர்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸுங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அது எனக்கு என் காதலை உணர்றியா, என்னை விட்டுட்டு வர எப்படி காவேரி உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. காவேரியும் கட்டிக்கிறாங்க. சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க அப்படின்னு இதோட முடியுது.